7/6/2025 காருண்யா 780க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான். ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் 4-8 சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 6 கொடுத்துருக்குறோம். சரி, இன்னைக்கு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம். நேற்றுக்கு எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்துடலாம். நேற்று சொன்ன கேரளா நம்ம கொடுத்தது 6 நம்பர் 6 ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, கொடுத்தோம், வந்திருக்கு சரிங்களா. சி போர்டில் வச்சுருக்கோம், சி போர்டில் வந்திருக்கு. ரிசல்ட்டு 7-9-6 2க்கு பவர் 7 ஏ போர்டில் வந்திருக்கு. நம்ம ஏ போர்டில் 9 வச்சுருக்கோம், பி போர்டுக்கு வந்திருக்கு. 7 ஏ போர்டுக்கு வருது. இந்த 2 நம்ம சொல்லியிருந்தோம், 2க்கு பவர் 7 தான், எங்கே வேணாலும் வரும்னு சொல்லியிருந்தோம். அதுதான் ஏ போர்டுக்கு போயிருக்கு, அது பி போர்டுக்கு வந்திருக்கு. ஆக மொத்தம் ரிசல்ட்டு 79. நம்ம கொடுத்துருக்க 96 பிசியில் அப்படி உட்காந்துருக்குது. 2க்கு பவர் பார்த்திங்கன்னா 7 சரிங்களா. 76 ஜோடி நம்பர் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஒரு நம்பர் பவரில் ஆச்சு. நம்ம 76ன்னு இருந்தோம்னா 96 கூட வச்சுருப்போம். ஆனாலும் வச்சுருந்துக்கலாம், 26 தான் வச்சுருக்க முடியும். இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும். நம்ம வர்ற நம்பர் அப்படியே தான் வைப்போம். 06 56 இந்த மாதிரி கனெக்ட் பண்ணோம். டேட்டை கனெக்ட் பண்ணி வச்சோம். 96ங்கிறது வந்திருக்கு. ஒரு நம்பர் மட்டும் பவர் அப்படியே நீங்கள் வந்திருக்குது. நம்ம அதுக்கு தான் அடிக்கடி சொல்கிறோம், கொஞ்சம் ஏதாவது ஒரு நம்பர் பவரில் வந்துச்சுன்னா அப்படி ஜாயின் பண்ணி பாருங்கன்னு. நம்மளுக்கு 2 பிசி கிடச்சிருக்குது பாக்ஸில். 96 சரிங்களா, பிசி கிடச்சிருக்குது. இருந்தாலும் டபுள்ஸ் வரல நம்மளுக்கு. ஒரு நம்பர் அழகாக கொஞ்சம் யோசனை பண்ணி யாருக்காவது ஏ போர்டு 7 வருமா, அப்போ இந்த ஜோடி நம்பர் இங்கே இருக்கிறதுல ஜோடி சேர்த்தாலே போதும், அழகாக வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, பாருங்கள். டெய்லி எப்படி மிஸ் ஆகுது, எப்படி வருது, எப்படி போகுதுன்னு சொல்கிறேன். நீங்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி போடுங்க. ஒரு 10 செட் வரைக்கும் வரும், வின்னிங் கிடைக்கும். வாரத்தில் 2 வின்னிங் 3 வின்னிங் அசால்ட்டாக எடுக்கலாம். ஓகே, நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கில் போயிடலாமா. நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கை பார்த்தீங்கன்னா காருண்யா 709 ஆல் போர்டு 4-8 சப்போர்ட்டுக்கு 6 4க்கு பவர் 9 8க்கு பவர் 3 6க்கு பவர் 1. ஏ போர்டில் 8-3 பி போர்டில் 5-9 சி போர்டு 6-0. இந்த 4 பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் வரலாம் நாளைக்கு. ஏபிபிசிஐசியை பொறுத்தவரைக்கும் 46 36 80 58 74 02 19 16 சரிங்களா. இதுலேருந்து வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஜோடி சேர்றதும் நம்பர் 3 டிஜிட்டல் இதிலே செட் பண்ணலாம். ஏதாவது ஒரு நம்பர் பவரில் வரலாம், இல்லை ரொட்டேட் ஆகி அடிக்கலாம் சரிங்களா. ஆனால் ஜோடி சேர்றது பார்த்துக்கோங்க. இது ஜோடி சேரலாம், இது சேரலாம். 3 6 4 6 சேரலாம், 16 சேரலாம். ஜாயின் நம்பர் இல்லை 74 46 சேரலாம். 19க்கு என்ன கொடுக்கலாம், 16 இருக்குது சரிங்களா. இது சேரலாம். இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணணும். 58 இருக்குது 80 இது கூட ஒரு கணக்கு தான். ஏன்னா பவர் வச்சா 52 இது கூட அதோடு சேரலாம் சரிங்களா. பார்த்துக்கோங்க. எப்படி வரலாம், 852ன்னு வரலாம், இல்லை 258ன்னு வரலாம். ஏன்னா சில நேரம் அப்படி வருது இல்லையா, அதுக்காக சொல்லிக்கிறேன். நான் வச்சுருக்கிறது வேறு மாதிரி வச்சுருக்கிறேன். உங்கள் கணக்குலையும் பாருங்கள். நீங்களும் உங்களுக்கு எது வருதுன்னு தோணுதோ கரெக்டாக செட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா கிராஸ் பட்டன் வாரத்தில் ஒரு 3 நாள் நல்லாவே வின்னிங் வருது. டெய்லி நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் எப்படி வருது எப்படி போகுதுங்கிறத சொல்லி தான் நான் கொடுக்குறேன். நாளைக்கு ஒரு டபுள்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக டபுள்ஸ் வரணும் நாளைக்கு. 00 44 33 என்னுடைய டார்கெட். மிஸ் ஆனால் பவர் வரலாம் சரிங்களா. மற்றபடி 6 7லாம் நான் எடுக்கலை. எனக்கு வர்றது தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணிப்புலேயும் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. 3 டிஜிட்டல் பொறுத்தவரைக்கும் 850 820 346 196 146 174 800 290 சரிங்களா. இதுலேருந்து வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 3 டிஜிட்டல் நான் எடுக்கிற மாதிரி இந்த பேட்டர்ன்லேருந்து கொஞ்சம் செட் பண்ணி வைக்கிறேன். அப்படியே வரலாம், இல்லைன்னா பாக்ஸில் வரலாம் சரிங்களா. உங்கள் கணிப்பில் சி போர்டு என்ன வருங்கிறத முடிவு பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் பவர் அப்படி அப்படியே வச்சிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம் சரிங்களா. எப்போதுமே நான் சொல்கிறது இந்த சரௌண்டு தான். எப்போதுமே நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய கெஸ்ஸிங் இருந்தால் உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். பெல்லைக்கான ஆனில் போடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் யூடியூப்பில் போய் தேட வேண்டியது இருக்காது. அதுக்காக நம்ம சொல்லிக்கிறோம் எப்போதுமே சரிங்களா. பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.